வணக்கம். வெண்டை, நெல்லி, பருத்தி ரகங்கள்லாம் அதிகமாக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் வண்டான கொப்புள வண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழு தகவலை பார்க்க போகிறோம். இது எப்படி எந்த நேரம் அதிகமாக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அதனுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துருவோம். வாழ்க்கை வரலாறுனா அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது கோடை காலத்தில், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த நேரத்தில் அதாவது முட்டையிடுறது மண்ணில் தான் முட்டையிடுது. மண்ணில் முட்டையிட்டு இதனுடைய வளர்ச்சி எல்லாமே, இந்த வண்டுகள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதத்தில் தான், இந்த 4 மாதத்தில் அதிகமாக எந்த பயிரெல்லாம் பயிர் செய்கிறோமோ, அதுவும் மஞ்சள் நிற பூக்கள் எந்த பயிரெல்லாம் இருக்கோ அந்த பயிரில் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இலைகள் ரொம்ப சுவையாக இருக்கிற இலைகளையும் அதிகமாக சேதப்படுத்துது. சரி, எந்த களைச்செடியை அதிகமாக களைச்செடி வழியாக எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அதாவது துத்தி செடி, காட்டாமணக்கு, ஆமணக்கு, நெறிஞ்சி முள்ளையும் யானை நெறிஞ்சி முள் இதன் வழியாக தான் அதிகமாக நம்மளோட நிலத்துக்கு வருது. அந்த களைச்செடியில் அதிகமாக அதிலிருந்து நமக்கு நிலத்துக்கு வருது. அதாவது மஞ்சள் நிற பூக்கள் இருக்கிற அந்த இதிலேருந்து நம்மளுடைய மெயின் பயிரை எந்த பயிரெல்லாம் சேதப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, சூரியகாந்தி, சக்கரவள்ளி, பச்சை பயிறு, உளுந்து, துவரை, தட்டைப்பயிறு, அது மட்டும் இல்லாமல் வெண்டைச்செடி. ஏற்கனவே நம்ம வெண்டைச்செடி சொன்னேன். வெண்டைச்செடி இந்த பருவத்தில் பயிர் செய்யும்போது அதுலேயும் அவரையெல்லாம் இப்போதான் நல்லா காயும் பூக்களும் இருக்கும். அவரை, அதேமாதிரி துவரை, வெள்ளரி, சூரியகாந்தி இதெல்லாம் அதிகமாக இந்த பருவத்தில் சேதப்படுத்துது. அதாவது நம்ம மஞ்சள் நிற பூக்கள் எதுக்காக வச்சுருப்போம்? பெரும்பாலும் அதிகமாக வைக்கிறது பூச்சிகளை கவர்ந்து இழுத்து, அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளை வர்றதுக்காக வச்சுருப்போம். வேணால் இந்த தீமை செய்கிற பூச்சி நம்மளோட நிலத்துக்கு அதிகமாக பூக்களையும் சாப்பிடுது, இலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது. அதிகமாக பூக்களை தான் அதிகமாக சாப்பிடுது. மொட்டுகளையும் பூக்களையும் அதிகமாக சேதப்படுத்துது. இது எப்படி அதாவது இது வேறு என்ன ரூபத்தில் வருது? இது எத்தனை வகையான இது வண்டுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிறது மொத்தம் 35 வகையான வண்டுகள் இருக்குது. அதில் ஒரு வண்டு நம்ம சின்ன குழந்தையில இதை பிடிச்சி விளாண்டுருப்போம். அதாவது பொன் வண்டுன்னு சொல்கிறது. அந்த பொன் வண்டு எந்த சீசனில் நம்ம அந்த ஸ்கூலில் படிக்கும்போது பிடிச்சி விளாண்டுருப்போம். அதாவது ஆஃப் வழி இப்போ எக்ஸாமுக்கு அந்த பின்னாடி தான், அந்த டிசம்பர், ஜனவரி, இந்த டயத்தில் தான் அந்த வண்டுகளை பிடிச்சி விளாண்டுருப்போம். அந்த வண்டும் இந்த குடும்பத்தை சேர்ந்த வண்டு தான் இந்த பொன் வண்டுன்னு சொல்கிற அந்த வண்டு. அந்த வண்டு எந்த மரத்தில் அதிகமாக இருக்கும்? வெள்ளை வேளா மரம், வெள்ளை வேளா மரத்தில் தான் அதிகமாக அந்த வண்டுகள் இருக்கும். அந்த மாதிரி வண்டுகள், அதாவது மரத்துக்கு கீழே வெயில் காலத்தில் முட்டையிட்டு, அதாவது இதில் முட்டையிடும் பருவத்தை பற்றி பார்த்தோம்னா, வெயில் காலத்தில் தான் முட்டையிடுது. வெயில் காலத்தில் முட்டையிட்டு அது குஞ்சு பொரிக்கிற குஞ்சு பொரித்து, அதுக்கடுத்து கார்த்திகையிலேருந்து, அதாவது வெயில் காலத்தில் முட்டையிட்டு குளிர்காலத்தில் தான் அதிகமாக நம்ம நிலத்தில் என்ன பயிரெல்லாம் வச்சுருக்கோமோ அந்த பயிரெல்லாம் சேதப்படுத்துது. ஏன் நெல்லியோட இலையெல்லாம் இந்த பருவத்தில் இருக்க நெல்லியோட இலை சுவையாக இருக்கும். நெல்லியும் துவரையும் இந்த நேரத்தில் தான் நம்மளோட நெல்லியோட இலையெல்லாம் அதிகமாக சேதப்படுத்துது. இது எப்படி வருதுன்னா, ஒரு வண்டு மட்டும் தனியாக நம்ம நிலத்துக்கு வரவே வராது. மொத்தமாக 10 வண்டு, 20 வண்டு, 30 மொத்தமாக 50 வண்டு, 100 வண்டு மொத்தமாக ஒரே நாளில் நம்ம நிலத்துக்கு மொத்தமாக பயிரை சேதப்படுத்துது. ஏன் மாடி தோட்டத்தில் பயிர் செய்யும்போது கூட மொத்தமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு தான் இருக்கும். ஏன் நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது நிலத்துலலாம் அதிகமாக குச்சியை நட்டு வச்சுருப்போம். அதாவது பறவைகளை உட்காந்து இது பண்ணுறதுக்காக, பூச்சிகளை கொத்தி சாப்பிட்றதுக்காக. வேணால் அந்த மாதிரி குச்சியிலேயே இந்த மாதிரி வண்டு மொத்தமாக 10 வண்டு, 20 வண்டுன்னு ஒவ்வொரு குச்சியிலையும் தடுப்பு வச்சுருக்க அந்த குச்சியில் கூட உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நானே பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கட்டுப்படுத்துகிற முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எதுவுமே, அதாவது ஒரு இப்போ ஒவ்வொரு வண்டாவும் பறித்து, அதுவும் கையில் பறிக்காமல் க்ளவுஸை போட்டு தான் பறிக்கணும். ஏன்னா எதுக்காகனா, இந்த வண்டோட எச்சங்கள் நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா அது ஸ்கின் அலர்ஜி ஆகி அது கொப்புளமாகி, அதாவது அந்த இடத்துல வட்டமாக பெரிய ஸ்கின் அலர்ஜி ஆகி கொப்பளமாகி சொறி மாதிரி ஆயிடுது.
அது ஒரு பெரிய சேதத்தவே ஏற்படுது. இது அதனுடைய ஃபோட்டோ வந்து நான் உள்ளே இணைக்கலை. நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தா கூட அதனுடைய ஃபோட்டோ வந்து நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இணைக்கிறது வந்து அது அருவருப்பாக இருக்குது. அதனால் அந்த ஃபோட்டோ வந்து இணைக்கலை. இந்த மாதிரி உடம்பு ரீதியாக வந்து இந்த வண்டு வந்து அதிகமாக வந்து சேதப்படுத்துது. இதை வந்து க்ளவுஸ் போட்டு அந்த வண்டை வந்து பறித்து சோப்பு தண்ணியில் போட்டு குறிப்பிட்ட மணி நேரம் வச்சுருந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏக்கர் கணக்காக பயிர் செய்கிறவங்க அதெல்லாம் அதாவது ஒவ்வொரு வண்டாக பிடிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அல்லது இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வேப்பங்கொட்டை கரைசல். அதாவது இந்த வண்டு வர்றதுக்கு முன்னாடியே வேப்பங்கொட்டை கரைசலும் வேப்ப எண்ணெய் கரைசலும் தெளிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டு மொத்தமாக எப்போ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒன்று. வேப்பங்கொட்டை கரைசல் எவ்வளோ நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சிட்டே இருக்க முடியும். அது ஒரு அதனால் நம்ம நிலத்தை சுற்றியுமே, அதாவது களைச்செடிகள் இல்லாத அளவுக்கு நம்ம நிலம் மட்டும் இல்லை, நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற களைச்செடிகள் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. அதுதான் மெயினாக வந்து நம்ம பண்ண முடியும். இரண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை உழவு. அதை எதுக்காக கோடை உழவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இந்த மாதிரி அதாவது முட்டைகளை வந்து கோடை காலத்தில் மண்ணில் தான் முட்டையிடுது. மண்ணில் முட்டையிட்டு மண்ணிலையே குஞ்சு பொரிக்குது. அதாவது இதனுடைய வெட்டி வழியாக வந்து குஞ்சு பொரித்து அதுக்கடுத்து வந்து பெருக்குது. அதனால் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் வந்து கோடை உழவு நன்றாக உழவு செய்து, ஒரு முறை உழவு செய்து 2வது முறை வந்து கிளறி விட்டோம்னா, அந்த உழவு செய்யும்போது கொக்குகள் இந்த இதெல்லாம் நாரையெல்லாம் வந்து சாப்பிடும். அந்த சாப்பிடும்போது இந்த மாதிரி முட்டைகளும் இந்த மாதிரி குஞ்சுகளையும் வந்து சாப்பிடுது. அதுதான் இதனுடைய மெயினானது. இது வேறு கத்திரி இலையை கூட அதிகமாக வந்து கத்திரி, ஏன் செம்பருத்தி இலையா அதையும் விரும்பி வந்து சாப்பிடுது. வேறு என்ன முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பத்திலை கரைசல், அதே மாதிரி ரொம்ப நாற்றம் அடிக்கிற இலை கரைசலான புகையிலை கரைசல், பத்திலை கரைசல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் அடிக்கலாம். பட் 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது நம்ம நிலத்தை அதாவது அதிகமாக வந்து பார்வையிடும்போது ஒரு வண்டு 2 வண்டு வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே உடனே ஸ்ப்ரே பண்ண பார்க்கணும். இந்த வண்டு வந்து எந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து நம்ம நிலத்தில் வந்து இருக்கும். ஏன்னா பார்வையிடன்னு சொல்லிட்டோம், அது எந்த பொழுதுனிக்கா பார்வையிட முடியும் அப்படின்னு யாராவது கேட்பீங்க. எந்த நேரம் வந்து அதிகமாக வந்து நம்ம நிலத்துக்கு வருதுன்னா, விடிய காலையிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ளே, அதாவது உச்சி வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வண்டு வந்து நம்ம நிலத்தில் இருக்க பயிரை வந்து அதிகமாக சேதப்படுத்தும். மாலை நேரம் வந்து அதிகமாக வந்து சேதப்படுத்துறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன முறையெல்லாம், அதாவது பயோ கண்ட்ரோல் முறை ஒரு சில முறை வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லை. அதனால் வந்து நான் அந்த பயோ கண்ட்ரோல் முறையை வந்து நான் சொல்லலை. இது மொத்தமாக கூட்டமாக வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக நம்மளே இருந்துக்கிறத மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன முறையிலனா, உள்ளே இருக்க மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இனியும் கொஞ்சம் அதிகமாகவே விஷயங்களை வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் படித்த தகவலையும் என்னுடைய பண்ணையை சுற்றி இருக்கிற தகவலையும் நான் நல்லா அதாவது ஆராய்ந்து யோசித்து இதெல்லாம் பண்ணிட்டு இந்த தகவலை வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இனி கொஞ்சம் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதம் எந்த பயிர் வைக்கிறோமோ அந்த பயிர், அதாவது மஞ்சள் நிற பூக்கள் வரும் பயிர்கள்லாம் பூசணி செடியும் தாக்குது. பூசணி காயிலையும் பூசணி பிஞ்சிலையும், அதாவது காய் கிடையாது பூக்கள்லையும் இந்த வண்டு வந்து பூக்களை உள்ளே நுழைஞ்சு பூக்களை வந்து அதாவது மஞ்சள் அந்த பூக்களையும் உள்ளே இருக்க அந்த இதுவையும் எடுத்து வந்து சாப்பிடுது. இதுதான் இதனுடைய ரொட்டேஷன் முறையில் போகுது. மற்ற கட்டுப்படுத்துகிற முறை என்னோட பார்வைக்கு தெரியல. ஒருவேளை என்னோடய நண்பர்கள் வட்டாரம் யாரும் சொன்னாங்கன்னா, அந்த எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்கன்னா அதை வேணால் நான் உள்ளே இணைக்கிறேன். ஓகே, நன்றி.